இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட் ஃபால் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துருச்சு. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு செல்லரோட டாமினேஷனில் கீழே வந்தாங்க. ஒரு பெரிய சைட்வேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை, ஒரு சைட்வேஸை கொடுத்து கீழே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சோஷியல் மீடியாஸில் நம்ம ட்ரேட் எம்பரர் மாதிரியே நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், அல்லது ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் உங்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்கள டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதே இல்லை. நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணி, டிமாண்ட் ஜோன் 2ஐயும் பிரேக் பண்ணி, அண்ட் டிமாண்ட் ஜோன் 3ஐயும் பிரேக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,880 சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு இமீடியட்டாக ஃபால் ஆகிட்டு மார்னிங்கோட லோவாக இருக்கக்கூடிய 25,880 அந்த ரேஞ்சிலே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டிமாண்ட் ஜோன் 1 25,993 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,965 இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் இருக்குது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4, அதாவது 25,840 இருக்கு. இந்த இடத்துல இருந்தும் பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிஸ்கான ஜோன்ஸ் அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது எங்கே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. இருந்தாலுமே பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் திரும்பவும் மார்னிங்கோட லோவுக்கு வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் 103 பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எந்த இடம் போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,600 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணுன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே வருது. அண்ட் ஸ்டில் நாளைக்குமே இது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற அந்த வியூ தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணுதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு திரும்பவும் மேலே போகிறதா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு, அதாவது 25,877 25,864 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அது மேலே போகணும்னா அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,930 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடங்களில் பிட்வீன் 25,930க்கும் 25,870 ஆர் 865 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ட்ரேட் எம்பரர் மெத்தடில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வியூவாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ல் சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்துலையும் ப்ரைஸ் ஃபர்தராக இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றதும், அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,641 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால இதில் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான என்ட்ரியில் இருக்கிறதுனால எங்கிருந்து வேணால் மேலே போகிறதுக்கான சான்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகணுன்னாலுமே சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 26,100 வரைக்கும் போகலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஜோனாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே பெரிய லெவலில் கீழே போகல. அதே மாதிரி மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேலேயும் போக முடியாமல் ஒரு சைட் வேஸை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 o'clock மட்டும் ஒரு பீக் கொடுத்தது 59,100 வரைக்கும் போனது. அங்கேருந்து இமீடியட் ஃபாலில் கொடுத்தது 58,835 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஒரு கிளியரான ஒரு சைட் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பட் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ் இங்கிருந்துட்டு மேலே பிரேக் பண்ணிவிட்டு அப் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 59,584 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அல்லது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே கீழே இறங்கிட்டு அப் டு இந்த டிமாண்ட் ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 58,525 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷனுக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 58,560 இந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 1ஆக இருக்கக்கூடிய 59,500 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இமீடியட்டாக இது கீழே வந்துருமா அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 58,833 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்த பிறகு தான் மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே மேலே போகிற பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 1ஆக இருக்கக்கூடிய 59,500 வரைக்கும் போகலாம். பட் இது இமீடியட்டாக இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அது சப்ளை ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 58,913 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்தே மேலே போயிடுமா அல்லது கீழே வந்து தான் மேலே போகுமா அப்படின்னா மெஜாரிட்டி சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2-ஐ பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகணும். சப்போஸ் இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகாமல் இந்த இடத்துல செல்லர் டாமினேட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து கீழே வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ டிமாண்ட் ஜோன் 2-ஐ பிரேக் பண்ணுச்சுன்னா 58,560 பிரேக் பண்ணுச்சுன்னா 58,111 வரைக்கும் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். அங்கே வந்தாலுமே ப்ரைஸ் மேலே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பட் ஓவராலாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் கீழே வந்து மேலே போதா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இதை பார்த்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதை பார்த்து அப்படியே ட்ரேட் பண்ணுறதன் மூலமா அதிக லெவலில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது இதில் சஸ்டெயின் ஆயிருக்கு, இதில் சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம்.